ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். 12 ராசிகளுக்கு உண்டான இந்த டிசம்பர் மாத பலன்களை தான் இப்போ நான் சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகள் பார்க்கும்போது மேஷம் முதல் மீன ராசி வரையிலான ராசிகளிலே 12 ராசிகளிலே இந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது மேஷ ராசியிலே குரு பகவான் பெற்றிருக்கிறார். அவர் வக்ரம் பெற்று இப்போது வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார். மேஷ ராசியிலே குரு பெற்றிருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது கடகராசியிலே இந்த டிசம்பர் மாத பலன் ஆரம்பிக்கும் நாளன்று சந்திரன் கடகத்தில் இருக்கிறார். அவருடைய சொந்த வீட்டிலான கடகத்தில் இருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது கன்னி ராசியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது துலாம் ராசியிலே அந்த ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் வீற்றிருக்கிறார். விருச்சிக ராசியிலே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். தனுசு ராசியிலே புதன் இருக்கிறார். மகர ராசியிலே சனி பகவான் இருக்கிறார். அவர் அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு கும்பத்திலும் மாற இருக்கிறார். அதனால் சனி பகவான் மகரம் கும்பம் 2 ராசியிலுமே இருக்கக்கூடியவராக விளங்குகிறார். கடைசியாக மீன ராசியிலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார். இந்த நவகிரகங்களை வைத்துத்தான் இந்த டிசம்பர் மாத பலனை சொல்ல இருக்கிறேன். இந்த டிசம்பர் மாதத்திலே இந்த நவகிரகத்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும், ஒவ்வொரு ராசிக்கும் எல்லா பலன்கள் நடைபெறும். அந்த பலன்களை தெரிந்து கொண்டு எந்த பரிகாரம் எந்தெந்த தெய்வத்திற்கு செய்தால் எப்படி நம் பிரச்சனைகள் தீரும் என்பதை கருத்தில் கொண்டு நான் விளக்கமாக உங்களுக்கு கூற இருக்கிறேன். அதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தை கடந்து விடலாம். நல்ல பலன்கள், கெட்ட பலன்கள் இருப்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்குண்டான பரிகாரங்களை நான் சொல்லுவேன். அதன்படி நீங்கள் அந்த வழிபாடு முறை தெரிந்து கொண்டு எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், எப்படி பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து புரிந்து கொண்டு செய்தால் கண்டிப்பாக நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடுவீர்கள். இதன் பிறகு இந்த டிசம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதுக்குண்டான தெய்வங்களையும் நான் கூற இருக்கிறேன், வழிபாட்டுக்குரிய தெய்வங்களையும் கூற இருக்கிறேன். அதன்படி நீங்கள் அந்த தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு இந்த உங்கள் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக வெளியே வந்து விடுவீர்கள். எனவே இந்த 12 ராசிகளுக்கு உண்டான இந்த நவ கிரகங்கள் வீட்டிற்கும் இடத்தையும் அதற்குண்டான பலாமலையும் சொல்லிவிட்டேன். அதன்படி நீங்கள் நடந்தால் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி இப்பொழுது அந்த 12 ராசிகளுக்குண்டான பலன்களை கூறவிருக்கிறேன். மேச ராசி பலன்கள் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். டிசம்பர் மாத பலன்கள் என்ற வகையில் 12 ராசிக்கு உண்டான பலன்களை சொல்ல இருக்கிறேன். அந்த வகையில் இப்போது முதல்ல வரக்கூடிய மேஷராசி தான் பலன் சொல்ல போகிறேன். நீங்கள் அதை கவனமாக கேட்டு அதை பின்பற்றி நடந்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாத பலன்கள் முழுவதும் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்கும்னு சொல்லி என்னுடைய குருநாதர் நான் வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்ம காளியை வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த மேஷராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ராசிலேயே குரு இருந்துட்டுருக்காங்க. அந்த குருவும் வக்ரம் பெற்று அப்புறம் வக்ர நிவர்த்தியும் ஆயிட்டார். ஸோ ஜென்மகுரு அப்படி தான் சொல்லப்படுது. அப்போ அந்த ஜென்மகுரு காலகட்டங்களில் பெரும்பாலும் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சுறுசுறுப்பாக இருந்து காரிய சாதனை பண்ணணும். அப்போ சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்ன, ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கணும், அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணும், விடிகாலில் எழுந்துடணும், பிரம்மமுகூர்த்தத்தில் இருந்தால் இன்னும் விசேஷம். அதுக்கப்புறம் தியானம் மார்க்கெட்டில் போகலாம், உடற்பயிற்சி செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிங்கனாக்கா அந்த சுறுசுறுப்பு தானே வந்துடும். இல்லாத ஒரு சுறுசுறுப்பை நம்மளே உருவாக்கிக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். அப்போ இந்த மேசராசிக்காரங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய அன்றாட பணியை நீங்கள் ஈஸியாக செஞ்சுட்டு வரலாம். இது மாதிரி பார்க்கும்போது
அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மேஷராசிக்காரங்களுக்கு வந்து அந்த குரு வந்து பார்க்குறனால 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்லா கேட்டுங்க. குரு வந்து உங்கள் ராசியில் இருக்கிறனால 7ஆம் இடத்தை பார்க்குறனால கன்னி பெண்களுக்கும் வயசுக்கு வந்த பையன்களுக்கும் கண்டிப்பாக திருமணத்துக்கு உண்டான முயற்சியை ஈடுபடலாம். அவங்களுக்கு வந்து அந்த குரு பார்க்குறனால பார்வை பலன் இன்னும் விசேஷம் இல்லையா? அதனால் குரு பார்க்குறனால அவங்களுக்கு சுபகாரிய முயற்சி பலிதமாக இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அது இல்லாமல் வந்து அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வீங்க. புதுவிதமான உறவுகள் மூலிமா உதவிகள் கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்கள் மேஷ ராசியில 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது வந்து உங்களுக்கு பெரியவருடைய அறிமுகம் கிடைக்கும். பிரபலஸ்தங்களுடைய அறிமுகம் கிடைச்சி அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். பல வகையிலையும் உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டாகும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா திடீர்மான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட உங்களுக்கு தேடி வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். இது மாதிரிலாம் சொல்லப்படுது. அதே மாதிரி சனி பகவானும் பார்த்துட்டு இருக்கார். அது வகையில் பார்க்கும்போதும் உங்களுக்கு அந்த சோம்பல் மறைஞ்சு சுறுசுறுப்பு தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த திருமண முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும். அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, அப்போது உங்களுக்கு வந்து நிறைய அலைச்சல் திருச்சல் உண்டாகும். பயணங்களால் பலன் கிடைக்கும். அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட பயணமாக இருந்தாலும் பயணங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பயணம் மேற்கொள்ளணும்னா உடனே அது முயற்சி எடுத்து அதில் போயிட்டு வந்துடுங்க. அந்த பயணத்தினால தான் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதத்தில் சுறுசுறுப்பாக இருக்கணும். பயணங்களிலான பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது. இதனால் நீங்கள் அதெல்லாம் கிரகிச்சு அதன்படி நடந்துக்க வரணும். அது இல்லாமல் அடிக்கடி வந்து நீங்கள் இந்த குரு சாதகமாக இல்லாதனாலையும் சனி பகவானும் சாதகமாக இல்லாதனாலையும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமையில் விரதம் இருக்கணும். குரு வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அது இல்லாமல் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு, மாலையில் வந்து சனீஸ்வரர் வழிபாடு வச்சுக்கலாம். இது மாதிரிலாம் வழிபாடு பண்ணிட்டு வரணும். 11 எல் தீபம் சனீஸ்வரனுக்கு போட்டுவாங்க. அது இல்லாமல் குருவுக்கு வந்து வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்திக்கு 21 மூக்கடலை மாலை போட்டுவாங்க, வணங்கிட்டு வாங்க. எப்பேற்பட்ட குரு வகையில் இருந்தாலும் குருமார்கள் இருந்தாலும் வணங்கிட்டு வாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஐயப்ப பக்தர்கள் சீசன் தான் சொல்லப்படுது. அப்போது அவங்க விரதம் வந்து மாலை போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சாமிகளை பார்த்திங்கனாக்கா அவங்கள வணங்குங்க. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாள் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் ஆன்மீக மூலிமா. அதெல்லாம் நல்லது நடக்கும். இப்போது இந்த மாலை போட்டிருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த வகையில் உதவி பண்ணணும்னு நினச்சி பண்ணிங்கனாக்கா அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் செய்யும். இந்த ஐயப்பனுடைய விரதம் வந்து பண்ணுறாங்க இல்லையா? அதனால் அது மாதிரி அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து இன்னும் மேற்கொண்டு இந்த ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எதிர்பாராத திருப்பம் ஏற்படும். அது எந்த வகையில்னு பார்த்திங்கன்னா உத்தியோகம் கிடைக்காம தேடின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு உத்தியோகம் இந்த டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக அமையும். அது இல்லாமல் சில பேர் வீட்டிலேருந்து கூட பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வீட்டிலேருந்தே பணி செய்யக்கூடிய அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது இல்லாமல் சில பேர் வெளிநாட்டு தொடர்பு எடுப்பாங்க. ஆனாலும் பெண்ணாக இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக பலன் கிடைக்கும். இப்போது அதில் உங்கள் நண்பர்கள் வட்டாரம் இருக்கும். அதில் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நீ அதை பயன்படுத்திக்கிறான்னு கேட்பாங்க. அப்போது அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கணும். இது மாதிரி பயன்படுத்திங்கனாக்கா இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு இந்த பலன்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் வந்து நல்லா கேட்டுங்க, மாமன் மைத்துனர் வகையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷமான நற்பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அவங்க உங்கள் உறவுமுறையில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து தேடி வந்து உதவி பண்ணுவாங்க. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுகஸ்தானம் தான் கெட்டு போயிருக்கறனால உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக்கணும். மருத்துவ பரிசோதனை கண்டிப்பாக செஞ்சுக்கணும். மேஷராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மருத்துவ பரிசோதனை செஞ்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது எதுன்னு முன்னாடி தெரிஞ்சுக்கலாம், தற்காத்து கொள்ளலாம். அதுதான் முன்னாடியே சொல்ல வருது. ஜோதிடம் கூட ஒரு வழிகாட்டி தானே. நீங்கள் கிரகங்களை வச்சு நம்ம சொல்லும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாம்னு சொல்லும்போது நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருப்பீங்க. முன்னெச்சரிக்கையாக இருக்கும்போது பெரிய ஆபத்துலேருந்து கண்டிப்பாக தப்பித்து கொள்வீர்கள். அந்த வகையில் தான் இப்போ நான் சொல்லிட்டு வரேன். அதனால் இந்த டிசம்பர் பலன் வந்து உங்களுக்கு ஏற்றம் இறக்குமாக தான் இருக்கும். இருந்தாலும் வேலை விஷயத்துலையும் திருமண விஷயத்துலையும் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்க போகுது. இதுக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு தெய்வத்தை வழிபடணும். அது எந்த தெய்வம் உங்களுக்கு நல்லா கேட்டுங்க. முருகருடைய அம்சமாக உள்ள அந்த திருச்செந்தூர் முருகர் வழிபடலாம். அங்கே தான் போய் வழிபடணும் இல்லை. இங்கே நம்ம சென்னையில் கூட அந்த ஆறுபடை வீட்டில் திருச்செந்தூர் உங்களுக்கு சன்னதி இருக்குது. திருச்செந்தூர் சன்னதி நிறைய இடத்துல கோயில் இருக்குது. இப்போ தென்பழனி இருக்கும்போது வடபழனி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் விசாரித்து போகலாம். அந்த இடத்துக்குலாம் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்போ இருந்தாலும் முருகர் வழிபாடு ரொம்ப மிகுந்ததாக சொல்லப்படுது. உங்களுக்கு அந்த முருகர் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் வடபழனியில் வந்து அந்த வடபழனி சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். ஆதி சித்தர்னு சொல்லுவாங்க. அவருடைய கோவில், அந்த கோவில் முன்னாடியே இருப்பார் அவர். நீங்கள் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அவர் கண்டிப்பாக பார்க்கலாம். அவரை நினச்சி அங்கே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்க. இல்லைனா அவர் வணங்கிட்டு வாங்க. அப்போது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக
எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது தடைகள்லாம் விலகி கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க. டிசம்பர் மாத பலன் உங்களுக்கு எல்லா நலமும் பலமும் கொடுக்கணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாராகி காணிக்கிறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாய திமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத். வாராகி பரிபூர்ண கடைன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.